ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 40 இன்ச்சு. ஸோ இந்த ப்ளவுஸ் தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது பழைய அளவு ப்ளவுஸ் இருந்து தான் நான் வந்துட்டு அளவுகள் எடுக்கிறேன். ஸோ இது லைனிங் ப்ளவுஸ், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஃபுல் வயல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 40 இன்ச்சு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அது போட்டிருக்கேன். அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்துட்டு லைனிங்காக கொடுத்தா அதை எப்படி வந்துட்டு ஃபுல் வயலுக்கு வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். எல்லா அளவுகளும் ஒன்று தான். உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி பாடி ஆம்கோல் இது அப்புறம் ஃப்ரண்ட் ஒயரம் இது மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அது எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் ஃபுல் வயல் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ளவுஸ், நல்லா அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரியான மெட்டீரியல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவுகள் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஆல்ரெடி அளவுகள் எடுத்து எழுதிட்டேன். சரி, 40 இன்ச்சு பாடின்னு தெரிஞ்சங்காட்டி தான் சரி அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வீடியோ எடுத்திருக்கேன். 40 இன்ச்சு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி பாடி சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 20, முன்னாடி 2 பக்கம் எடுக்கிறப்ப மொத்தம் சேர்த்துறப்ப தான் வந்துட்டு 40 இன்ச்சு வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளவுஸோட அளவு வந்துட்டு 40 இன்ச்சு பாடி. நான் எல்லா அளவுகளும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு மார்க் பண்ண போகிறேன். எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்துடலாம். இது வந்து ஃபுல் வயல் ப்ளவுஸு. கீழே பாருங்கள், நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக எப்பவும் போல் இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேலால் விட்டுட்டேன். மற்ற அளவுகளை நான் எடுத்து எழுதிட்டேன். இந்த ப்ளவுஸில் வந்துட்டு பாடி வந்துட்டு 20.25 இருந்துச்சு. நான் பாருங்கள் 20 வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம வந்து அரை இன்ச்சு தான் கம்மி பண்ணுவோம். பட் இது வந்து நான் சொன்னால எக்ஸ்பேண்ட் ஆகிற மெட்டீரியல் அப்படின்னா அதனால நான் ரவுண்டாக 20 வச்சுக்கிட்டேன். இல்லைனா 20.25 வந்திருக்கும், சரிங்களா? அதில் கூட அந்த 1/4 இன்ச்சில் பெரிய வித்தியாசம் வராது தான். பட் இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப ஏதாவது 10 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் 20 இன்ச்சு மட்டும் நான் இது பண்ணியிருக்கேன். இடுப்பு வந்துட்டு 19. ஸோ அதெல்லாம் அதே அளவு தான் வச்சிருக்கேன். பின்கழுத்து உயரம் வந்துட்டு 9.5 இன்ச்சு. அதில் வந்து கொஞ்சம் எச்சா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எச்சோ கம்மியாக இருந்துச்சு. அப்போவே அவங்க சொல்லிட்டாங்க, ஆல்டர் பண்ண சொல்லிட்டாங்க. நான் அதனால் எழுதி வச்சிருந்தேன். அதனால் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஆம்கோல் வந்துட்டு 8.25 இருந்துச்சு அந்த ப்ளவுஸில். நான் வந்துட்டு 8.5 வச்சிருக்கேன். 1/4 இன்ச்சு மட்டும் தான் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். ஸோ கம்மி பண்ணி ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு நான் எழுதிட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி எழுதிடுவேன். லாஸ்ட் ஒரு வீடியோவில் மட்டும் உங்களுக்காக நான் வந்துட்டு ஒரிஜினலாக எழுதிட்டு அதை அப்படி வந்து சேஞ்ச் பண்ணி காட்டினேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாமே அரை இன்ச்சுக்கு தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிற மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 இன்ச்சு வரைக்கும் கூட குறைச்சிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, அந்த ப்ளவுஸ் அவங்கள கேட்டேன், நல்ல பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னாங்க. அவங்களும் பாடி பார்க்கறதுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பெரிய பாடியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு 20 தான் வச்சிருக்கேன். மேபி பார்க்கலாம், அவங்க போட்டு பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு வேணும்னா நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸை வந்து எப்படி சொல்கிறது, இந்த மெட்டீரியலோட அந்த தன்மை பொறுத்தெல்லாம் நம்ம அவ்வளோ எக்ஸாக்டாக கம்மி பண்ணி அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நம்ம நார்மலாக அரை இன்ச்சு தான் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எதிர்த்தாப்புல இது தூக்கி போடுறாங்க, சத்தம் வேறு கேட்குது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? வேலை செஞ்சால் நமக்கு இது ஒரு தொந்தரவுகள். ஓகே, இப்போ வந்துட்டு அளவுகள் வந்து மார்க் பண்ணிடலாம். ஒயரை வந்துட்டு 15.5, தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 16 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். பாடி வந்துட்டு 20, ஸோ அதில் பாதி வந்துட்டு 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறமா இடுப்பு வந்துட்டு 19, அதில் பாதி வந்துட்டு 9.5. ஸோ 9.5 மார்க் பண்ணிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 அளவுகளையும் வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் பக்கத்துலன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அவங்க யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்துட்டு வந்திருக்காங்க. ட்ரையலுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. பின்கழுத்து உயரம் 9.5 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஃபுல் வயலுக்கு மட்டும்தான் அரை இன்ச்சு தையலுக்காக உயரத்தில் விடணுங்க. லைனிங்கெல்லாம் வந்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, இவங்களுக்கு வந்துட்டு கழுத்து வந்து நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நானுமே ரொம்ப ரேராக சில சமயம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பெரிய பாடி சைஸ் போகுது இல்லைங்களா? அப்போ வந்து எனக்குமே சம்டைம் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நான் அளவெடுத்து தைக்கிறேன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷனுமே வராது. பட் அவங்க அளவு கொடுப்பாங்கல்ல, அப்போ எனக்கே கொஞ்சம் வந்து அப்படிதான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஷோல்டர் மட்டும் செக் பண்ணிக்குவேன். இப்போ நான் வந்து எப்போவுமே பாடியோட அகலம் என்னவோ அதுக்கு தகுந்த கழுத்து அகலம் ஷோல்டர் தான் வைப்பேன். ஆனால் அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சரி அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னு ஒரு ஐடியா தெரியணும்ல. அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, ஷோல்டரோட அளவு மட்டும் எடுத்துக்குவேன். ஷோல்டர் வந்துட்டு இவங்களுக்கு 2.5 இன்ச் இருக்கு. ஸோ இவங்களுக்கு நார்மலாக எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், 20.5 இன்ச்சுங்களா இவங்களோட பாடி அளவு. நான் வந்து ஃபுல் வயலுங்கிறதுனால 20 வச்சிருக்கேன். ஸோ 20.25 இருந்துச்சு, அதனால 21 வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 7 வரைக்குமே தாராளமாக வைக்கலாம். ஸோ 7 வச்சுட்டு 2.25 வச்சா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்களது வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோலாம் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதுவும் பாருங்க, இப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப பெருசாக விரியலை தான் இருந்தாலும் இப்போ இதை எப்படி எவ்வளோ இருக்குன்னு மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணலாம். நல்லா இப்படி வந்து கரெக்டாக கழுத்தோட அகல தெரிகிற மாதிரி வச்சுட்டு செக் பண்ணலாம். பாருங்கள், 7 இன்ச்சு இருக்குது. அப்போ வந்து அவங்க 6.5 இன்ச்சு வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ 6.5 இன்ச்சு வச்சு 2.5 வச்சுருந்துருக்கலாம். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, ஷோல்டர் மேபி அவங்களுக்கு, அதாவது அவங்க பாடியில் இருக்கிற ஷோல்டர் சொல்கிறேன், அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லை. ஸோ அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே வைக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இதில் ஷோல்டர் வந்து 2.5 இருக்கிறதுனால நான் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ நார்மலாக இவங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னா 6 அப்படின்னா 2.25 வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க 2.5 தான் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட ஷோல்டரோட அகலம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, அவங்க இங்கே எப்படி சொல்கிறது, ப்ளவுஸ் கொடுக்குறப்பவே சொல்லிட்டு போனாங்க, இந்த ஆம்கோலோட ஜாயிண்ட் இருக்கு பாருங்க கையில், அது வந்து ரொம்ப மேலே ஏறின மாதிரி வந்துட போகுதுங்க, ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தைச்சிடுறாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டு போனாங்க. அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நானும் 6.5 இன்ச்சு கழுத்தகலை வச்சுட்டு 2.5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன். புரிஞ்சுதா நான் ஏதாவது சொன்னது? எனக்கே புரியல நான் என்ன சொன்னேன்னு. ஐயோ சரி ஓகே, நான் வந்து இப்படி தான் வச்சுக்குவேன். எனக்கு டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் ஷோல்டரோட அகலத்தை மட்டும் ப்ளவுஸில் இருந்து செக் பண்ணிக்கிட்டு நான் எப்படி வைக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருவேன். இது எப்போ இந்த கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, 40 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற பாடி ப்ளவுஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாகும். ஏன்னா நானும் பெரிய அப்படி எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது, இங்கே யாருமே எக்ஸ்பர்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே தினம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? அதனால நீங்கள் வந்து ஐயோ நமக்கு அது தெரியல இது தெரியல நம்மளால பண்ண முடியாது அப்படியெல்லாம் ஒன்றுமே பயந்துகிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன தடுமாற்றங்கள் எப்பாவது சம்டைம் வரதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அளவுகள் வச்சுக்குவேன் கழுத்துக்கு. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு பாருங்கள், கழுத்தோட அகலம் 6 வைக்கிறேன். ஸோ 6 அப்படின்னா 3 இன்ச்சு 3.25 வரும்ல, 3 இன்ச்சு வச்சா போதும். ஷோல்டர் வந்துட்டு 2.5 முக்காலும் 3.25 இன்ச்சு. ஸோ 3.25 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பார்ப்போம், இது வந்து அவங்க போட்டு பார்க்கட்டும், அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஃபுல் வயலை பொறுத்த வரைக்கும் எப்படி தைச்சாலுமே மைல்டாக லூஸ் வரதான் செய்யும். இதெல்லாம் அளவு ப்ளவுஸு அதிலிருந்து எடுக்கிறோமா, அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க அது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே அப்படி கரெக்டாக சொல்கிறது இல்லைங்க, கொஞ்சமாவது லூஸாக இருக்கும். ஆனால் கேட்டால் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஏதாவது லூஸ் டைட் வருதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து ஆம்கோல் மார்க் பண்ணிடலாம். எப்போ போல் மேலே உயரத்தில் இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இங்கிருந்து 8.5 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். ஸோ 8.5 இன்ச்சு வச்சா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மேலாக இருக்கும், இதுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். 8.5 இன்ச்சு ஆம்கோல், அதனால கொஞ்சம் அகலம் பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 8 இன்ச்சு நானாகவே வச்சுக்கிறேன். அது சம்டைம் இதுவே வந்து நம்மளோட தனிப்பும் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல சென்டர்ல இருந்து 1 இன்ச்சு தான். நான் பாருங்க இவ்வளோ பெரிய பாடி தான், ஆனாலும் நான் 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு செக் பண்ணிக்கிறேன். 8 அப்படின்னா எனக்கு 8.25 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்ராச்மெண்ட்டை நான் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். 7.25 இருக்குது. மேபி வரைகிறப்ப 8 தான் வரும். அப்போ 8.25க்கு கண்டிப்பாக பத்தாது, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். பாருங்க, நானாவே ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன், ஆனாலும் செக் பண்ணுறப்ப கம்மியாக இருக்குது. ஆம்கோல்லாம் இப்படி தான் இருக்கும். இது தவிரலாம் நீங்கள் ஒன்றுமே அப்படியே எக்ஸாக்டாலாம் எல்லாத்துக்கும் பண்ணிட முடியாது. இப்போ திரும்ப அந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கிருந்து நான் வந்துட்டு வளைச்சிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக செக் பண்ணிடலாம். மேலே அரைஞ்சு தையலுக்காக விட்டுட்டு அப்படியே நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணணும் அங்கெல்லாம் வந்துட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எனக்கு 8.25 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா போடுற கோட்டு போட்டுக்கலாம். சம்டைம் வந்துட்டு நமக்கே பார்த்தா தெரியும் அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கிளாத் வந்து அந்த இடத்துல பத்தாது அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்மளே பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 8 வச்சுட்டு வேணுங்கிற இடத்துல அதிகமாக கம்மியாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா அளவுகளும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் கழுத்தோட அகலம் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. குழப்பவே வேண்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸாக்டாக வைக்கணும்னு தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் கொடுத்துருக்குற ஷோல்டரை பாருங்கள். ஷோல்டர் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க எப்படி சொல்கிறது 2.5 2.25 2 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா 2 வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பாடிக்கு தகுந்த கழுத்தகலை வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம். இன்னொன்று பெரிய சைஸ் பாடி போகிறப்பெல்லாம் மினிமமே அவங்களுக்கு 2.25 வச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் வந்துட்டு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வைப்பேங்க. இதுவே இந்த பாடியே நான் டைரெக்டாக அளவெடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்குலாம் ஒரு குழப்பம் வராது, நான் பாட்டுக்கு ஈஸியாக வச்சு விட்டு போயிடுவேன். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அதே அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோல்டர் ஏறிட போகுதுங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டு போனாங்க. அதனால தான் எனக்கு பெரிய குழப்பமே ஆயிடுச்சு. ஓகே, வெட்டிட்டேன். இப்போ வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன், பாடி சுற்றளவு கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். பேக் சைடு வெட்டிட்டோம். இப்போ வந்துட்டு கை மார்க் பண்ணிடலாம். கைக்கு பாருங்கள் எப்பவும் போல் இது ஃபுல் வைல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 4 துணியும் சரியாக மடித்து போட்டுக்கணும். எவ்வளோ துணி பத்தலைனாலும் அவ்வளோ குட்டி குட்டியாக தான் ஒட்டு போட்டுக்கணும். இதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணி போடக்கூடாது. கீழே மடிச்சடிக்கிறதுக்கு எம்மிங் பண்ணாலும் சரி தையல் அடித்தாலும் சரி நம்ம இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் விட்டால் போதும். இங்கே எனக்கு கொஞ்சம் கிராஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். கை நீளம் வந்துட்டு 9 இன்ச்சு. அவங்க முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் நீளம் வேணும் அப்படின்ட்டு. 9 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 9.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கச்சை பகுதி கம்மி பண்ணுறது 3 இன்ச்சு. இருங்க, இதில் முதல்ல எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நான் வேறு கை சுற்றளவு எடுக்காமையே வேறு விட்டுட்டேன். 8.5 இருக்குது, 1/2 இன்ச்சு தான் வந்துட்டு பெருசு பண்ண போகிறோம். அப்போ ஒன்றும் பிரச்சனை, நம்ம இதில் இருக்கிற அளவை அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப 1 இன்ச்சுக்கு மேலெல்லாம் பண்ணுறேன்னா மட்டும்தான் அளவு செக் பண்ணணும். நான் பாருங்கள் கையை அப்படியே எடுத்து வச்சு தான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கோடு போட்டுடலாம்.
ஆம்கோல் வந்துட்டு 8.5 இன்ச்சு, ஸ்லீவில் பாருங்கள் அதே சேம் 8.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். பாடியில் மட்டும்தான் 4 இன்ச்சு கம்மி பண்ணணும், கையில் எல்லாம் அதே அளவு தான். ஸோ 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த கை ஷேப் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள் எக்ஸ்ட்ரா விடுற கிளாத்தையும் நம்ம 1.5 2 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கோங்க. நான் ஷேப்புக்கு பாருங்கள் இவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு கிட்ட எடுக்கிறேன். 5.5 இன்ச்சு கிட்ட இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் இப்படி பார்க்குறப்ப கிளாத் எல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, லூஸ் இல்லாமல், அப்படி இல்லைன்னா டைட்டாக போயிடும். 6.5 இருக்குது, 6.5 கொஞ்சம் மேலேயே இருக்குது, நம்ம 6.25 வச்சுக்கலாம். பாருங்கள் 6 இன்ச்சு கிட்ட 6.25 தையலுக்கு துணி இருக்குல்ல அதனால். ஸோ 6.25 இது கரெக்டாக தான் இருக்கும். ஒன்றும் இது வந்து ஷேப் எல்லாம் எடுக்க தேவையில்லை. நான் அதனால் அப்படியே தான் வெட்டிக்க போகிறேன். கை வளைக்கிறதுக்கு பாருங்கள் சென்டரில் இருந்துட்டு 2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே இருந்து தான் நம்ம வந்துட்டு வளைக்கிறோம். ஓகே வளைச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். ஓகே வெட்டிட்டேன். சென்டரில் வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வெட்டலாம், பட் ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால் நான் வெட்டலை. இங்கே கீழே வந்துட்டு ஒரு அர்க்கத் மட்டும் பண்ணிக்கிறேன், அவங்க ஈஸியாக வந்துட்டு மடிச்சு அடிச்சுக்குவாங்க. கை வந்து குடஞ்சி விட போகிறோம். பாருங்கள் 4 துணி ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் மார்க் மேலே தெரிகிற மாதிரி கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு குடையறதுக்கு எப்போ போல் ஃபஸ்ட்டு ஆம்கோலில் பாதி மார்க் பண்ணிக்கிறோம். 8 அப்படின்னா 4.25. ஸோ அந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு உயரம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இது 1/2 இன்ச்சு தான், எக்காந்து கொண்டும் அதிகமாக கம்மியாக போகக்கூடாது. இப்போ இதை வந்துட்டு லைட்டாக வந்து அப்படி வளைச்சி விட்டுக்கலாம். இது ரொம்ப டார்க்காக வரைய முடியாது, வெட்டுறப்ப தான் நம்ம வெட்டிக்க முடியும். இப்போ வந்து இது வெட்டிடுறேன். ஸோ ஆம்கோல் வந்து நீங்கள் அந்த கையெல்லாம் வளைக்கிறதெல்லாம் கரெக்டாக வளைச்சா மட்டும்தான் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா கம்பல்சரி வந்து லூஸ் இருக்கும், இல்லை ரொம்ப இழுத்து பிடிக்கும், அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஒரு எஸ் ஷேப்பில் தான் நீங்கள் கொண்டு போய் விடணும். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். இது வந்து குடஞ்சி விட்ட பகுதின்னு அண்ணன் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவாங்க, அதனால தான். ஓகே இப்போ கையும் வெட்டிட்டேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு. ஐயோ இதை வெட்டுறப்ப தான் பயமாக இருக்குது, 10 தான் தெரியல, பார்க்குறதுக்கே பயமாக இருக்கே, கம்மியாக தான் தெரியுது. சரி பார்ப்போம். துளியூண்டு ஒட்டு வந்தால் பரவாயில்லைங்க, ரொம்ப பெருசாலாம் ஒட்டு வந்தால் பெரிய நிமிஷம் தான் நம்மளுக்கு. ஓகே இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து நான் மாற்றி போட்டிருக்கேன், அதாவது கரைப்பக்கம் நம்ம பக்கமும் மடிப்பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மாற்றி போட்டிருக்கேன். போட்டுட்டு பேக் சைடு கிளாத் எடுத்து அப்படியே வந்துட்டு கிராஸாக போட்டுக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் தானே அது? இது வந்து கிராஸ் கட்டிங் தான். ஏன்னா அந்த துணியை ரொம்ப இழுத்து கொடுக்கல, நானே செக் பண்ணிவிட்டு எனக்கு டவுட் ஆச்சு. அப்புறம் அண்ணாட்டு கேட்டேன், கிராஸ் கட்டிங் தான் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கிராஸ் வந்து நல்லா செக் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லா அளவுகளையும் நம்ம எப்போ போல் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே நம்ம அந்த அகலம் போடுறீங்களே, கோடு போடுறீங்களே, அது வந்து கொஞ்சம் உயரமாக போட்டுக்கோங்க. ஏன்னா பேக் கழுத்து இறக்கமாக இருக்கும், ஃப்ரண்ட் கழுத்து வந்துட்டு கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மேலே வரைக்கும் போட்டுக்கோங்க. சைடில் பாருங்க கோடு போட்டு நான் கையோட எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவேன் இல்லைங்களா, அது வந்துட்டு அப்போவே விட்டுக்குவேன். மேலே ஷோல்டர்கிட்டையும் அப்படியே ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா சும்மா போட்டால் இங்கே துணி கம்மியாக இருக்கிறதுனால நகர்ந்து போயிடும். கழுத்துக்கிட்ட பாருங்க மேலே ஒரு இடத்துலையும் இடையில ஒரு இடத்துலையும் மார்க் பண்ணிப்பேன். அப்புறம் ஷோல்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆம்கோல் ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கங்கே அப்படியே வந்துட்டு கோடு போட்டு விட்டுருவேன். ஓகே இப்போ எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம். கிளாத்தை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த உயரம் கோடு போட்டோம் பார்த்தீங்களா, ஐயோ மடி உயரம் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கோடு போட்டுடலாம். அகலமாக இருக்கிறதுனால ஸ்கேல் பத்தலை. ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு கொக்கி வீ கிட்ட வந்துட்டு கேப் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். அதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க, கம்மியாகவும் வந்து பண்ண வேண்டாம். 1/2 இன்ச்சு கரெக்டாக இருந்தால் ஓகே. வேணும்னா நீங்கள் டேப்பு வச்சு அளந்து கூட பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அப்படியே அப்ராக்சிமேட்டாக போட்டுக்குவேன். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி டேப் வச்சு கூட பண்ணுங்க. முன்கழுத்து உயரம் வந்துட்டு 8 இன்ச்சு. ஏன்னா அவங்க நல்லா ஹைட்டாகவும் இருந்தாங்க, பாடியாகவும் இருந்தாங்க. ஸோ 8 அப்படின்னா 8.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்துக்கிட்டு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நான் இதில் துணி எடுத்து அப்படியே தான் வந்து மார்க் பண்ணுறேன். அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம பண்ணிக்கணும். மேலே ஷோல்டரை வந்து 2 அடிச்சு பிடிச்சிக்கோங்க. இது பிடிக்கிறதுக்காக 2 அடிக்கிறேன், அவ்வளோதான். கீழே வந்துட்டு டாட் பிடிக்கிற பாருங்க, இந்த ஜாயிண்ட் இதையும் பிடிச்சிக்கோங்க. பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகல, தெரியுதா உங்களுக்கு? மைல்டாக தான் அவங்க வந்து கிராஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மேலே ஷோல்டரில் வச்சுட்டு கீழே வந்துட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதோட உயரம் வந்துட்டு 15.25 இன்ச் இருக்குங்க. ஸோ நான் வந்துட்டு இவங்களுக்கு 14.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சு தான் உயரம் கம்மி பண்ணுவோம். அதாவது ஃபுல் வாயிலுக்கும் லைனிங்க்கும் அந்த மாற்றி அளவுகள் கொடுக்குறாங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு தான் கம்மி பண்ணுறோமோ எச் பண்ணுறோமோ. பட் நான் வந்து இதில் 3/4 இன்ச்சு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த கிளாத் அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதனால கண்டிப்பாக இழுத்து கொடுத்துரும். அதனால நான் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப அதிகம் வச்சுட்டாலும் கப்பு ரொம்ப இறங்கின மாதிரி போயிடும் இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னொன்னா அந்த துணியை பாருங்க ரொம்ப இழுத்து கொடுக்கல, நம்ம இழுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகல. அப்படிங்கிறப்போ இதை நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப இறங்கின மாதிரி தான் இருக்கும். அதனால நான் 14 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்ல முடியாது, ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும், அந்த கிளாத்தை பொறுத்த மாதிரி தான் பண்ணணும். பட் இது வந்து நான் எனக்கு இந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணுது, அதனால வைக்கிறேன். அப்பா தப்பிச்சேன், கரெக்டாக அந்த வந்து எஜ்ஜிலேயே இருக்குது பாருங்க, அந்த இந்த இடத்துல பாருங்க எஜ்ஜிலேயே இருக்கு பாருங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு இறக்க வேணும்னா துணி பத்தாது, ஒட்டு தான் போடணும். இப்போ கழுத்தோட உயரம் மார்க் பண்ண பாருங்க, அந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். அப்புறமா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கழுத்தோட அகலம் ஜாஸ்தி பண்ணணும். ஏன்னா அந்த பிளவுஸில் நல்ல பிராடாக தான் இருக்கு. இன்னொன்று கொஞ்சம் பெரிய பாடியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு அகலம் பண்ணணும். நான் வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அகலப்படுத்திக்கோங்க. கழுத்து வந்து நல்லா டீப்பாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இது வந்து வெட்டிடலாம். எனக்கு வேற
இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் எப்படி உங்களுக்கு அந்த கழுத்தோட அகலம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது என்னன்னு எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் அது நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு. தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். அப்பப்பா நம்ம சொன்னது புரிஞ்சிருச்சு அப்படின்னு. இல்லைன்னா ஐயோ குழப்பி இது பண்ணிகிட்டே இருப்பேன், புலம்பிகிட்டே இருப்பேன். நம்ம இது என்ன இப்படி சொல்லிட்டோமே, குழப்பியிருப்போமா அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் சொல்லுங்கள் புரிஞ்சிருச்சுங்கக்கா நீங்கள் சொன்னது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன இதாக அதை வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட் வந்து வெட்டியாச்சு பாருங்கள். எப்பவும் போல் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். மேலே ஷோல்டரை 2ஆக பிடிச்சிக்கிறேன், கீழேயும் வந்துட்டு கிளாத்தை வந்து 2ஆக பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த இடத்துல கீறிட்டு சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் இதே மெத்தடில் தான் எப்போவுமே பண்ணுறேன். ஸோ பட்டி பாருங்கள், நார்மலாக நம்ம வந்துட்டு 2 இன்ச்சு தான் வைப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன், அப்புறமா அந்த பட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா கொக்கி பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா கழுத்து ரொம்ப இறக்கும், 8 இன்ச்சு கழுத்து. பட்டி அப்படியே நேருக்கு நேராக இருக்குதுங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்செல்லாம் கண்டிப்பாக வராது. பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன், நல்லாவே தெரியுதா? அதான் அவங்க பாருங்க, இந்த டாட் பிடிச்சிருக்க இடத்துல ஒரு மாதிரி நெளிச்சிக்கிட்டு வருது. பட்டி வந்து அப்படியே நேருக்கு நேராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஃப்ரண்ட்லேயே அவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு வரவே வராது. சரியா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், பார்த்து தான் வந்துட்டு மார்க் பண்ணணும். டக்குன்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து ப்ளவுஸ் போடவே முடியாமல் போயிடும். நான் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் 1.5 இன்ச்சு தான் உயர வைக்கிறேன், 2 வேண்டாம். சைடுலேயே வந்துட்டு 1.5 இன்ச்சு, நான் ஆல்ரெடி 1.5 தான் அங்கே மார்க் பண்ணினேன். ஸோ ஃப்ரண்ட்லேயே 1.5, சைடுலேயே 1.5. அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நேராக தான் வரும். நீங்கள் வேணும்னா 1 கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, அவங்க பாடி அவங்க செஸ்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் 1 கூட வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராஸ் கட்டிங் தான், பார்த்ததுக்கு இந்த மெட்டீரியல் நல்லா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதனால 1.5 வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டுமே இப்படி தான் செக் பண்ணிக்குவேன். அந்த பட்டி எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உயரமும் வச்சுக்குவேன். ஓகே, இப்போ நான் 2 பக்கமே 1.5 தான் வச்சிருக்கேன். இப்போ இதை கோடு போட்டுட்டு வெட்டிடலாம். உங்களுக்கு எப்போவுமே நார்மலாக இந்த 38 இன்ச்சு வரைக்கும் பெரிய டவுட் வராதுங்க. ஏன்னா அது வரைக்குமே நம்ம அதிகமாக தைக்கிறது என்ன 34, 36, 38 இது 3 தான் ரொம்ப அதிகமாக தைப்போம் எல்லாருமே. மற்ற அளவுகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ரேரானா அதிகம் வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸை விட பெரிய சைஸ் போகிறப்ப தான் கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தியாகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யோசிச்சு பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நான் எப்படி அளவுகளை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா இது மேபி லூஸாக கூட இருக்கலாம். நானும் அப்படியே 100% கரெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க நம்ம பாடியிலேருந்து அளவு எடுத்திருந்தா கூட நான் சொல்லிடுவேன். அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. அவங்க சொன்னதை வச்சு தான் நான் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு சொன்னதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல் எப்படி ஃப்ளெக்சிபிளாக எவ்வளோ தூரம் ஃப்ளெக்சிபிளாக வந்து இழுத்து கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க போட்டு பார்த்தா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்கு, ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதானோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் மீட் பண்ணலாங்களா? பாய்.